இன்றைய எலியாவின் உணவு என்ற பகுதியில் கர்த்தாவே பேழையா அப்படின்னா இந்த தலைப்பில் நாம் தியானிப்போம். நோவாவுக்கு கர்த்தரின் கட்டளை. பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிய இன்ப நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்கள். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில், நீ கொப்பேர் மரத்தால் உனக்கு ஒரு பேழையை உண்டாக்கு, அந்த பேழையிலே அறைகளை உண்டு பண்ணி அதை உள்ளும் புறம்புமாக கீழ் பூசு என்று கர்த்தர் நோவாவிடம் சொல்லுகிறார். பேழை இதுவரையிலும் நோவா பார்க்காத ஒன்று, அர்த்தம் தெரியாத வார்த்தை, கற்பனை செய்ய முடியாத ஒன்று. கர்த்தர் இப்படி நோவாவிடம் சொன்னவுடன் அவன் உடனடியாக கர்த்தரிடம், கர்த்தாவே பேழையா அப்படின்னா இப்படித்தான் அவன் கர்த்தரிடம் கேட்டிருப்பான் என்று நான் நினைக்கிறேன். நமக்கு தெரியாத ஒன்றை, பார்த்திராத ஒன்றை நம்மிடம் யாராவது கேட்டால் நாமும் இப்படித்தான் கேள்வி கேட்போம். நாம் பள்ளியிலே படித்த போது யானை எப்படி இருக்கும் என்று பார்வையற்றவர்களுக்கு எப்படி சொல்லி கொடுத்தார்கள் என்று நாம் பாடமாக படித்துள்ளோம் அல்லவா? கர்த்தர் நோவாவுக்கு பேழை எப்படி இருக்கும் என்று சொல்லவில்லை, ஆனால் அதை செய்ய வேண்டிய விதத்தை சொல்லித் தருகிறார். இப்படி கர்த்தர் சொன்ன வண்ணமாக அந்த பேழையை கட்டி முடித்த பிறகுதான் நோவா நினைத்திருப்பான், ஓ இதுதான் பேழை என்று. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில், விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். அதனாலே அவன் உலகம் ஆக்கினைக்குள்ளானதென்று தீர்த்து விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாளியானான். கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டுள்ள ஒவ்வொருவரும் தேவனின் சித்தத்தை செய்ய வேண்டும், அல்லது தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றுபவராக இருக்க வேண்டும். கிறிஸ்தவ வாழ்வின் ஒரு பகுதி தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவது. தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும் என்ற நிலைக்கு ஒரு உண்மையான கிறிஸ்தவர்கள் தள்ளப்படும் போது அவர்களுடைய இருதயத்திலே விசுவாசமும் உறுதியும் வரும் என்பதை நாம் மறுக்க முடியாது. நோவாவின் கீழ்ப்படிதல். நோவா கர்த்தர் சொல்லியபடி பேழையை உருவாக்க ஆரம்பிக்கிறான். அவனிடம் சுத்தி, உளி, ரம்பம் போன்ற உபகரணங்கள் இருந்ததா என்று நமக்கு தெரியாது. கடினமான வேலையை தேவ திட்டம் என்று விசுவாசித்து ஆரம்பிக்கிறான். எல்லா வேலைகளும் முடிந்த பிறகுதான் அவன் கட்டி முடித்த பேழையை பார்த்து, ஓ பேழை இதுதானா என்று புரிந்தும் அறிந்தும் தெரிந்தும் கொண்டிருப்பான். அதுவரையிலும் கர்த்தர் சொல்லியபடி ஒவ்வொரு காரியத்தையும் செய்து கொண்டே வந்திருப்பான். கர்த்தாவே, முதலில் பேழை என்றால் என்ன, அது எப்படி இருக்கும், அதை ஏன் செய்ய சொல்லுகிறீர்கள் என்று சொல்லுங்கள், அப்புறம் நான் செய்ய ஆரம்பிக்கிறேன் என்று நோவா சொல்லவில்லை. கர்த்தர் ஏதோ ஒரு திட்டம் வைத்திருக்கிறார் என்று அவன் இருதயத்தில் விசுவாசித்ததால் அவனால் கர்த்தரால் படைக்கப்பட்ட எல்லா ஜீவராசிகளையும் ஜோடி ஜோடியாக உள்ளே அடைக்கப்படும்படியான ஒரு பெரிய பேழையை செய்ய முடிந்தது. கர்த்தர் நமக்காக ஒரு திட்டம் தீட்டி அதை செயல்முறைப்படுத்த நம்மை கடினமான பாதையில் நடத்தக்கூடும். அது நாம் விரும்பாத பாதையாகவும் இருக்கலாம். ஆனாலும் தேவ திட்டத்தின் முடிவு வியக்கும்படி இருக்கலாம் என்று விசுவாசித்து பொறுமையாக தேவ சமூகத்தில் காத்திருந்து கர்த்தர் சொல்லுகிற காரியங்களை அறிந்து அதை நாம் பிசகாமல் செய்யும் போது நோவாவை காத்த பேழை போல நமக்கான தேவ திட்டம் நம்மாலே செய்து முடிக்கப்படும்படி கர்த்தர் நம்மை நடத்துவார். ஆமேன். ஜெபிக்கலாம். கர்த்தாவே, இந்த நல்ல நேரத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களுக்காக வைத்திருக்கிற திட்டத்தை நிறைவேற்ற நீர் சொல்லும் ஆலோசனையின்படி நடந்து ஜெயம் கொள்ள உதவுகிற தயவுக்காய் உமக்கே மீண்டும் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து நீர் பிள்ளைகளை வழி நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் ஆமேன்.
இந்த காணொளியை பார்த்து உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் தேவன் தாமே அபரிமிதமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.